வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூன் 16 செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. வெப்பம் கொஞ்சம் அதிகமா இருக்கணும் தான் சொல்லியிருந்தோம். ஆனால் மாலை இரவு இடிமழை பொழிவு படிப்படியாக பரவலாகணும். வெப்பம் அதிகமாக இருப்பதற்கு காரணம் தென்மேற்கு பருவமழை தீவிரம் இல்லாமை தான் காரணம். அதுக்காக தென்மேற்கு பருவமழை சுத்தமா பெய்யாம போயிடாதுன்னு நினைக்கவே வேண்டாம் தயவு செய்து. இந்த மாதம் 22ஆம் தேதியிலிருந்து மீண்டும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கன்னியாகுமரி, திருநெல்வேலி பெய்ததை விட சற்று கூடுதல் மழைப்பிடிப்பு கோயம்புத்தூர், திருப்பூர், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழைப்பிடிப்பும், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழைப்பிடிப்பை கொடுக்கும். இந்த மாதம் 22ஆம் தேதியிலிருந்து இந்த மாத இறுதியில் வலுப்பெறும் தென்மேற்கு பருவமழை அடுத்த மாதம் முன் 10 தேதியும் அழுத்திருக்கும். இடையில ஒரு 5 நாள் மீண்டும் தொய்வு கொடுத்தாலும் மீண்டும் ஜூலை 20 வலுத்த பலத்த மழை இருக்கும். அதே போல ஆகஸ்ட்ல ஒரு 5 நாள் இடைவெளி கொடுத்து அதுல 25 நாள் வலுத்திருக்கும். ஆகவே தயவு செய்து இந்த ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய இந்த உங்களுக்கு குழப்பமான அச்ச உணர்வை ஏற்படுத்தக்கூடிய வானிலையை தயவு செய்து நீங்கள் மனதில் பதித்துக் கொண்டு வேதனை அடைய வேண்டாம். தெற்காசிய பகுதிகளில் தீவிரமடைந்திருக்கக்கூடிய மழை, அதாவது அப்பொழுது தீவிரமடைந்த மழை தற்பொழுது இந்தியாவிலும் வடகிழக்கு மாநிலங்களில் தொடங்கி படிப்படியாக மத்திய இந்தியா, கிழக்கு கடலோர இந்தியா மற்றும் அரபிக் கடலோரம், பிறகு படிப்படியாக பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் கண்டிப்பாக தீவிரமடையும். இப்பொழுது உங்களுக்கு அது கேள்விக்குறியாகத்தான் தெரியும். எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு நம்பிக்கை வராது. ஆனால் அது நடக்கும் கண்டிப்பாக. எல்னினோ அந்த எல்னினோவால் தான் இந்த வெயில் என்று மனக்குழப்பம் வேண்டாம். கண்டிப்பா ஜூலை இறுதியில் தீவிரமடையும் மழை, ஜூன் இறுதியில் தீவிரமடையும் மழை, அதாவது 22ஆம் தேதிக்கு மேல் தொடங்கி இறுதி நாட்கள்ல 27, 28, 29, 30 வலுத்திருக்கும் கேரளாவில். அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலும் வெப்பச்சலன இடிமழை பொழிவு இருக்கும். ஜூலையில் முன் 10 தேதி, பிறகு இடையில ஒரு 10 தேதி இடைவெளி கொடுத்தாலும் பிறகு இறுதி 10 தேதி வலுத்திருக்கும். ஆகஸ்ட்ல பெரும்பாலான நாள் வலுத்திருக்கும். செப்டம்பர், அக்டோபர் மிகவும் வலுத்திருக்கும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். வடகிழக்கு பருவமழை மிகுதிக்கு மிகுதி அதிகம், அது நிறைய மழை தரும் என்பதையும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். தயவு செய்து இந்த ஆரம்ப நிலை உங்களுக்கு மனக்கவலை ஏற்படுத்தினாலும் தற்பொழுது எவ்வளவுதான் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய அல்லது அறிவியல் பூர்வமான அந்த ஆதாரங்களை நிரூபித்து படிப்படியாக, அதாவது எப்பொழுதும் ஆகஸ்ட்ல தான் பருவமழையெல்லாம் வலுத்திருக்கிறது, ஆகஸ்ட்ல தான் பொழிந்திருக்கு, பல வருடங்கள்லாம் இப்படி நடந்திருக்கிறது. ஆனால் கொஞ்சம் வெயில் கூடுதலாக இருப்பதற்கான வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப தீவிரம் குறைவாக இருக்கிற காரணத்தினால இந்த நிலை கண்டிப்பாக படிப்படியாக தீவிரமடையும். இந்த மாத இறுதி நாட்களில் இருந்து, இறுதி வாரத்தில் இருந்து இன்றைக்கே மழைப்பொழிவு பல இடங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறது. நாளைய மறுநாள் வெப்பச்சலன இடிமழை பொழிவு தீவிரமடையும். இதனால் கொஞ்சம் வெயில் மேற்கே கூடுதலாக இருக்கும் என்று சொல்லியிருந்தோம். மேற்கேயே கூடுதலாக இருந்தால் கிழக்கையும் நல்ல ஒரு கூடுதல் வெப்பத்தை கொடுத்தாலும் மாலை இரவு இடிமழை பொழிவை பரவலாக்கும். இப்பொழுது பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் பேரையூர், விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, அதன் சுற்றுவட்டார பகுதி, அருப்புக்கோட்டை உள்ளிட்ட விருதுநகர் மாவட்ட பகுதி, மதுரை மாவட்டத்தோட பெரும்பாலான பகுதிகள், தெற்கு பகுதி பேரையூர், திருமங்கலம், விருதுநகர் மற்றும் அதனை ஒட்டியுள்ள காரியாப்பட்டி எல்லாம் மழைப்பொழிவு தொடங்கி பெய்து கொண்டிருக்கிறது. இன்னும் தென் மாவட்டங்கள்ல ஆங்காங்கே மழைப்பொழிவையும் கொடுத்து வருகிறது. அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தோட திருநெல்வேலி மற்றும் அப்படியே அதன் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது. அதே போல சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழை பொழிவு. கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி அன்னூர்ல நேற்றைக்கு காற்றுடன் மழை பொழிந்தது. இன்னைக்கும் காற்றுடன் மழை பொழிவு. அந்த மழை பொழிவு வீரபாண்டி பிரிவு மற்றும் குன்னத்தூர், கீரநத்தம் பகுதிக்கு வந்தடைந்திருக்கிறது. அது கோயம்புத்தூர் மாநகரத்திற்கு வருவதற்கும், சூலூர், ராமநாதபுரத்தில் நேற்றைக்கு மழைப்பொழிவு கொடுத்தது, இன்றைக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இன்றைய விட நாளை கூடுதல் பரப்புல கண்டிப்பாக கொடுக்கும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தின் திருத்தணி உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழைப்பொழிவு கொடுக்க தொடங்கி இருக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி, ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட பகுதிகள், அதே போல திருப்பத்தூர், வேலூர் மாவட்டத்தின் பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். குடியாத்தம் உள்ளிட்ட பகுதி, வேலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். அதனைத் தொடர்ந்து சென்னைக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது. இன்றைக்கு கடலூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம் மற்றும் அரியலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்களுக்கும், டெல்டா மாவட்டங்கள் வடக்கு பகுதி பார்த்தீங்கன்னா நல்ல மழை ஆங்காங்கே தொடங்கி இருக்கு. அதாவது குடவாசல் பகுதியிலையும், நன்னிலம், அதே போல கும்பகோணத்திற்கும் கொரடாச்சேரிக்கும் இடைப்பட்ட குடவாசல், அதன் சுற்றுவட்டார குடவாசலுக்கும் நன்னிலத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழை பொழிந்து வருகிறது. அதே போல டெல்டாவிற்கு மேற்கே பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர், அதே போல அந்த புதுக்கோட்டைக்கும் கீரனூருக்கும் இடைப்பட்ட பகுதி நல்ல மழை பொழிவு. அன்னவாசலுக்கும் கீரனூருக்கும் இடைப்பட்ட பகுதி, புதுக்கோட்டைக்கும் கீரனூருக்கும் இடைப்பட்ட பகுதி, மேலும் பெரும்பாலான பகுதிகள் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கு. இந்த மழைப்பொழிவு அப்படியே பரவலாகும், கொஞ்சம் கொஞ்சமா பரவலாகும். அந்த மழைப்பொழிவுல நாளைக்கு எப்படி, இன்னைக்கு இன்னும் நிறைய இடங்கள்ல மழைப்பொழிவு இருக்கு. நாளைக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். இன்றைக்கு விட நாளை கூடுதல் பரப்பு, இன்றைய விட நாளை கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவு கிடைக்கும்.
கண்டிப்பாக கிடைக்கும். நாளைக்கு இன்றைய விட கூடுதல் பரப்பில் மழை பொழிவு கிடைக்கும். நாளைக்கு இன்றைய விட கூடுதல் பரப்பு கிடைக்கும். நாளைய மறுநாள் பெரும்பாலான மாவட்ட பகுதிகளில் இருக்கும். அதில் குறிப்பாக பல மாவட்டங்களுக்கு கனமழை பொழிவு இருக்கு. வியாழக்கிழமை மாலை இரவுல கனமழை பொழிவே இருக்கு. டெல்டா மாவட்டங்கள், வடவுள் மாவட்டங்கள், வடகடலோரம், கர்நாடகா, கேரளா, ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், அதாவது குறிப்பாக கர்நாடகா, ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், கேரள எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் அனைத்து வடவுள் மாவட்டங்களில் பரவலான கனமழை பொழிவே தெரிகிறது. டெல்டா மாவட்டங்கள், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நல்ல மழை தெரிகிறது. அதாவது வரக்கூடிய வியாழக்கிழமை மாலை இரவு கனமழை தெரிகிறது. வியாழக்கிழமை மாலை நாளையும் இன்றைய விட நாளை கூடுதல் பரப்பு. இப்ப நன்னிலம்லாம் மழை பொழிந்துகிட்டு இருக்கு. இன்னும் பல மாவட்டங்களில் மழை பொழிந்து கொண்டிருக்கு. இன்றைய விட நாளை கூடுதல் பரப்பு. நாளை விட வியாழக்கிழமை இன்னும் கூடுதல் பரப்புல மழை இருக்கும். வெள்ளிக்கிழமை இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்புல மழை இருக்கும். தொடர்ந்து இது 22ஆம் தேதி வரை வெப்பச்சலன இடிமழை பொழிவு கொடுக்கும். அதற்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் பொழுது மேற்கு காற்று வரும் பொழுது கொஞ்சம் வெப்பச்சலன மழை இடி பரப்பில் குறைந்தாலும் வெப்பம் கொஞ்சம் குறையும். 22ஆம் தேதிக்கு மேல் வெப்பம் குறையும். அதற்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பொழிகிற மழை மேற்கு மாவட்டங்களில் கொஞ்சம் காற்றையும், அதாவது தென்மேற்கு பருவ காற்றையும் குளிர்ந்த சீதோஷனையும் கொடுக்கும் 22ஆம் தேதியிலிருந்து. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கர்நாடகா, ஆந்திர எல்லையோர மற்றும் வடவுள் மாவட்ட பகுதிகளில் பழையபடி மழை பொழிவு அதிகரிக்கும். கேரள எல்லையோர பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் படிப்படியாக மழை அதிகரிக்கும். மாத இறுதி நாளில் வலுத்திருக்கும். அதில் பாருங்க நல்லா டார்க் பிரவுன்ல போட்டிருக்கேன். அது எல்லாமே கனமழை பகுதி. மாத இறுதி நாட்கள் காட்டக்கூடியது. மாத இறுதி நாளும் ஜூலை முதல் 10 நாளும் கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவு தான் அது படத்தில் காட்டியிருக்கிறேன். ஆகவே மழைப்பொழிவு தாமதமாக வருகை வந்தாலும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொண்டு இந்த மாத இறுதி வாரம் மற்றும் அடுத்த மாத முதல் 10 நாள் வலுத்திருக்கிறது மழை. தென்மேற்கு பருவமழை சரி, வெப்பச்சலன இடிமழை சரி. வெப்பச்சலன இடிமழை பொழிவு நாளை கொஞ்சம் பரப்பில் கூடும். நாளை மறுநாள் பரவலாக இருக்கும். பெரும்பாலான மாவட்டங்களுக்கு இருக்கும். பெரும்பாலான பகுதிகளில் வியாழக்கிழமை கனமழை பொழிவு இருக்கிறது மாலை இரவு நேரங்களில். 22ஆம் தேதிக்கு மேல் தென்மேற்கு பருவமழை என்று சொல்லியிருக்கிறேன். படிப்படியாக மாத இறுதியில் 28க்கு மேல 28, 29, 30 பலத்த மழை இருக்கும். அதனால் மேற்கு தொடர்ச்சி மலையில மழை எந்த அளவுக்கு தீவிரம் இருக்குதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் காற்றும் இருக்கும். அதாவது மேற்கு காற்றுக்கும் குளிர்ந்த சீதோஷனில் இருக்கும். ஆனால் இந்த மாத இறுதியில் சாரல் மழை பாலக்காட்டு கணவாயில நுழையும். அதே போல ஆரியங்காவு கணவாயில் நுழையும். ஆரல் பயமொழியில் நுழையும் சாரல் மழை இந்த மாத இறுதி நாட்களிலே. அப்படியே படிப்படியா அந்த மாத இறுதி நாட்கள் தொடங்குவது ஜூலை முதல் 10 நாளும் அப்படியே மழை, நல்ல மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள், கேரளா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் அதாவது அனைத்து தமிழக மேற்கு தொடர்ச்சி மலையோட அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். அது அப்படியே ஜூலையில கொஞ்சம் இதோட கூடுதலாக இருக்கும். ஜூலை இடையில ஒரு 10 நாள் கொஞ்சம் ஒரு வாரம் குறைவாக இருந்தாலும் ஜூலை இறுதியில் வலுத்திருக்கும். ஆகஸ்ட்ல முதல் 10 நல்ல வலுத்திருக்கும். மீண்டும் ஒரு 5 நாள் இடைவெளி கொடுத்து மீண்டும் ஒரு 15 நாள் ஆகஸ்ட்ல நல்ல மழை பொழிவு கொடுக்கும். அது 25 நாள் ஆகஸ்ட்ல நல்ல மழை இருக்கு. அதுக்கப்புறம் செப்டம்பர், அக்டோபர் மிகச்சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நாம இது எல்லாமே திரும்ப சொல்லிட்டே வர்றதுதான். ஆனால் உங்களுக்கு இப்போ ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வானிலையும் உலக வானிலை வல்லுநர்கள் எல்னினோ என்று சொன்னது சூப்பர் எல்னினோலாம் சொல்லும் பொழுது இந்த வெயில் அவர்கள் சொன்னது போலவே இருக்காது. அவர்கள் சொன்னது போல வறட்சி தானோ, அவர்கள் சொன்னது போல நம்ம பெரும் கஷ்டப்பட போகிறோமோ, அதே போல மழை இல்லாமல் போய்விடுமோ என்ற மனக்குழப்பம் உங்களுக்கு இருக்கும். அந்த குழப்பம் தயவு செய்து வேண்டாம். இந்த மாத கடைசி வாரத்திலையும் அடுத்தடுத்த வாரங்கள்ல படிப்படியாக மழை அதிகரிக்கும். கண்டிப்பா ஆகஸ்ட்ல அதிக மழை இருக்கு. செப்டம்பர், அக்டோபர் நிறைய மழை இருக்கு. நவம்பர், டிசம்பர் நிறைய மழை இருக்கு என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். வடகிழக்கு பருவமழையை நாம் சேகரிக்க வேண்டும். பண்ணைக்குட்டையை ஆழப்படுத்த வேண்டும். கரைகளை வலுப்படுத்த வேண்டும். இதற்காக எப்பொழுதும் நாம் அந்த பணியை செய்து கொண்டிருக்க வேண்டும். கண்டிப்பாக நல்ல மழை இருக்கு. நம்பிக்கையுடன் இருங்கள். மழைப்பொழிவு, வெப்பச்சலன இடிமழை பொழிவு வியாழக்கிழமை கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் என்பதை தெரிவித்து தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.